அனைவருக்கும் வணக்கம். 17 மே 2025க்கான கரண்ட் நியூஸை பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் வெற்றியையும் அதில் பங்கேற்ற இந்திய ஆயுதப்படை வீரர்களை போற்றியும் கர்நாடக மாநிலம் சிக்கமகளூரில் நீளமான தேசிய கொடி ஏந்தி வெள்ளிக்கிழமை பேரணி நடத்திய பாஜகவினர். அடுத்தது, சென்னையில் 6 இடங்களில் நடைபெற்றது. அதாவது, சென்னை சடையன்குப்பம் பர்மா நகரில் ஏரிமலையிலிருந்து மலைகளில் பெருமளவு நீர் வெளியேற்றப்படுகிற போது கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் மீட்பு வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட பாதுகாப்பு ஒத்திகை. மீட்புப்படையினர் முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் ஊழல் தடுப்பு போலீசார் சோதனை. ஊழல் தடுப்பு போலீசார் சோதனை பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் ஆளும் கட்சியினருக்கு சாதகமாக செயல்படும் உள்ளாட்சி தேர்தல் அலுவலர்கள். உயர்நீதிமன்றம் அதிருப்தி. சட்டவிரோதம், எனவே அவரது பட்டியலின ஜாதி சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும். மேலும் அவர் பேரூராட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என அவர் கோரியிருக்கிறார். இந்த மனுவை அண்மையில் விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி பிறப்பித்த உத்தரவு, இந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் கிறிஸ்தவ மத சட்டங்களை பின்பற்றி அந்த மதத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்வதற்கான அனைத்து ஆவணங்களும் உள்ளன. பேரூராட்சி தலைவர் பதவிக்கு இவர் வேட்பு மனு தாக்கல் செய்த போது இவரை உள்ளாட்சி தேர்தல் பிரிவு அலுவலர்கள் பகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் அலுவலர்கள் ஒரு தலைபட்சமாக செயல்பட்டனர் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு கடனுதவி கூடாது அப்படின்னு குஜராத் மாநிலம் புஜ் விமானப்படை தளத்தில் படை வீரர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு. 3 நாட்களில் 6 பேர் சுட்டுக்கொலை. ஜம்மு காஷ்மீர் அவந்தி போராவில் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை ஜாஜி வி.கே. பிரித்தி மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி. உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதி பெலா எம். திரிவேதி ஓய்வு. உச்சநீதிமன்றத்தோட 11வது நீதிபதி பெலா எம். திரிவேதி ஓய்வு பெற்றிருக்காங்க. அடுத்தது, பாலினுடன் பலப்பரீட்சை நடத்தும் கவுட். அரையிறுதியில் சின்னர். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றை காலிறுதியில் உலகின் நம்பர் 1 வீரரான இத்தாலியின் யானிக் சின்னர் 6-0, 6-1 என்ற நேர் செட்களில் போட்டித் தரவரிசை 6ஆம் இடத்திலிருந்த நார்வேயின் கேஸ்பர் ரூடை மிக எளிதாக தோற்கடித்தார். அரையிறுதியில் அமெரிக்காவின் டாமி பாலே அவர் சந்திக்கிறார். 28வது முறையாக பார்சிலோனா சாம்பியன். ஸ்பெயினில் நடைபெற்ற லா லிகா கால்பந்து போட்டியில் பார்சிலோனா 2-0 கோல் கணக்கில் எஸ் பான்யோசாவை வெள்ளிக்கிழமை வென்றது. முதல் முறையாக ரஷ்யா உக்ரைன் நேரடி பேச்சு. உக்ரைன் போர் தொடர்பாக இஸ்தான்புல் நகரில் வெள்ளிக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா உக்ரைன் குழுவினர், அதாவது பகல்காம் தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீரில் நடந்தது, அது தொடர்பாக இது தொடர்பாக புல்வாமா மாவட்டம் அவந்திபோராவில் உள்ள இராணுவத்தினர் விக்டர் போர்ஸ் பிரிவு தலைமையகத்தில் கமாண்டிங் தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி ஜம்மு காஷ்மீர் காவல்துறை ஜாஜி வி.கே. பிர்த்தி, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சிஆர்பிஎஃப் ஜாஜி மிதேஷ் ஜெயின் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமாக பேட்டியளித்தனர் சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.